ஹாய் வணக்கம். நான் வந்து எஸ்எஸ் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம கட்டிங் பண்ணிவிட்டு 7 டேஸ் இதோட ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு இந்த அரும்புகள் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக அரும்புகள் எடுத்திருக்கு. இன்னும் 10 டேஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த அரும்புகள் எல்லாமே மேலே வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த அரும்புகளை வந்து நம்ம கொஞ்சம் கூட சிறிது கூட பாதிப்பு இல்லாமல் கொண்டு வரணும். பாருங்கள், அதே போல் செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பச்சை கலராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்மளுக்கு எந்த அந்த மஞ்சள் கலராகவோ அல்லது அப்படியே அந்த துளிர்கள் சுருங்கி வர்றதாகவோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளே இல்லை. பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். துளிர்கள் பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்துருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஒவ்வொரு துளிர்லையும் பாருங்கள் நல்லா இருக்குது. செடி எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக பாருங்கள். நான் லாங் வியூவில் கூட காட்டுறேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். செடி ரொம்ப வட்ட வடிவில் அழகாக கட்டி விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து அந்த செடிகளை வந்து ஒன்று ரொம்ப ஒரு ஹைட்டு நீட்டு மட்டமாகவும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ ஒரே லெவலாக இருக்கணும், நம்ம கட்டி விடுறது வந்து அந்தளவுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு சின்ன சின்ன துளிர்லேயும் ஃபுல் அரும்புகள் வந்திருக்கும். இந்த அரும்புகள் எல்லாமே நம்மளுக்கு பூ தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அரும்புகள் அதிகமாக எடுக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அரும்புகள் ரொம்ப சூப்பராக வரும், பூக்கள் வந்து ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், அதே போல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப காஞ்சி மாதிரி நீரோட்டம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ ஈரப்பதமும் நல்லா தான் இருக்குது, எந்த விதமான களைகளும் செடிக்கடியில் இங்கே பாருங்கள் சுத்தமாக இருக்கா, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த துளிரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக வரும், சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த துளிரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்ம கட்டிங் பண்ணி விட்ட கிளைகளையும் இன்னொரு செடி காட்டுற பாருங்கள், இலையே இல்லாமல் செடி எந்த அளவுக்கு உங்களுக்கு துளிர் வந்திருக்குன்னு தெரியும். இங்கே பாருங்கள், எல்லா கிளைகளுமே அதிகப்படியான துளிர் வந்திருக்கு. ஸோ இந்த துளிர்கள்லாம் நம்மளுக்கு வந்துச்சுனாவே போதும், ரொம்ப சூப்பராக அழகான நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். அதே போல் வந்து கட்டிங் இதில் பார்த்திங்க அப்படின்னா இலைகளே ரொம்ப அதிகமாக கிடையாது, ஆனால் நிறைய பூக்கள் வைக்கும் இந்த மாதிரியான செடிகள். இப்போ பாருங்கள், ரொம்ப அடர்த்தியான செடிகள் தான், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீக்கிரமாக எனக்கு பூ வந்துருச்சு அப்படின்ற காரணம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஏற்கனவே துளிர் வந்த துளிர். ஸோ அதுலேருந்து வருது, அது நமக்கு தேவையே இல்லை. ஸோ அதை வந்து தூக்கி வீசிடலாம். அதனால் இந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து நாம் அடிச்சிருக்கிற அடுத்து வந்து இந்த அரும்புகளுக்கு ஏற்கனவே நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்ன மருந்து ப்ரோ அடிக்கிறது இந்த மாதிரி சமயங்களில் அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த துளிர் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பென்டால், அதுக்கப்புறம் ப்ளஸ் பார்வர்டு, இந்த இண்டோஃபில் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அவதார் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பவுடர் கூட நம்ம ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். ஸோ இந்த துளிர்கள்லாம் ரொம்ப அந்த வெள்ளை கொசு இந்த மாதிரியான பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா வரும். அந்த வெள்ளை கொசு இல்லாமல் இருந்தாவே இந்த துளிர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து மறக்காமல் பயன்படுத்தி பாருங்கள். செடிகளை சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்களுடைய செடிகளும் ரொம்ப சூப்பராக வரும். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.